உலகம் முழுவதும் 2025 கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டன. இந்த படங்கள் உலக அளவில் சாதனை படைத்துள்ள படங்கள் பல இருந்தாலும், இந்திய அளவில் சாதனை படைத்த படங்கள் பல இருந்தாலும், தமிழகத்தில் வெற்றி சாதனை பிடித்த படங்கள் எத்தனை என்று பார்ப்போம். கிட்டத்தட்ட 176 படங்கள் இதுவரை வெளிவந்த சூழலில், தமிழ் துறையுலகில் வெளிவந்து சாதனை படைத்த படங்கள் முதல் 10ஐ நாம் தற்பொழுது பார்க்கலாம். ஏனால் திரைப்படம் ரசிகர்கள் அதிகம் உள்ளது தென்னிந்திய மாநிலமான ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா. இந்த 4 மாநிலங்களில் இருந்து வெளிவரும் படங்கள் பல்வேறு மொழிகளில், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்படுவதும் உண்டு. இந்த படங்கள் தமிழகம், கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் வசூலில் சாதனை புரிந்ததும் உண்டு. ஆனால் உலக அளவில் சாதனை புரித்த படங்கள் தமிழ் படங்களில் எந்த படம் முதல் 10 இடங்களை பிடிக்கிறது என்று பார்ப்போமா? அந்த வகையில் காந்தாரா கன்னட மொழி படமான இந்த படம் பார்ட் 1 வந்து சாதனை புரிந்த நிலையில் பார்ட் 2 காந்தாரா. இந்த படம் கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் தயாரிப்பு செலவு. ஆனால் வசூல் புரிந்ததோ 853 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல். இந்த படத்தை இயக்கி தயாரித்து நடித்திருப்பார் சுனில் ரெட்டி. இந்த படம் பெரும் சாதனை படைத்த படம், பெரும் லாபத்தை ஈட்டி தந்த படம் என்பதில் மாற்று கருத்தல்லை. அதற்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி. இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம். இந்த படத்தில் பேன் இந்தியா படம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் தென்னிந்திய முக்கிய நடிகர்கள் நடித்துள்ள இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படம் 516 கோடி ரூபாய் வசூல் புரிந்து லாபத்தை ஈட்டி தந்த படம் என்றாலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது தனிப்பெருமை மிக்க படம். 3வது படம்தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய மகா அவதார் நரசிம்மா. இது ஏஐ மூலமும் மற்றும் கார்ட்டூன் கிராபிக்ஸ் மூலமும் தயாரிக்கப்பட்ட இந்த மகா அவதார் நரசிம்மா 40 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை இயக்கியிருப்பவர் அஸ்வின் குமார். இந்த படம் மாபெரும் சாதனை புரிந்தது வசூலில் என்றே சொல்லலாம். 40 கோடி ரூபாய் முதலீடு, 326 கோடி ரூபாய் வசூல். பெரும் வெற்றி பெற்ற லாபகரமான படங்களில் மகா அவதார் நரசிம்மாவும் ஒன்று. 4வது வெளிவந்த படம் லோக்கா. இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட படம். நடிகர் மம்புட்டியின் துல்கர் சல்மான் மகன் தயாரித்த இந்த படம் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்திருப்பார். இந்த படத்தை இயக்கியிருப்பார் டொமினிக் அருள். இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 302 கோடி ரூபாய் வசூல் புரிந்து சாதனை படைத்த படம். இது பெரும் வெற்றியை திரைப்படத்துறையில் எல்லோரையும் கவனிக்க வைத்த படம் என்றே சொல்லலாம். அடுத்து தெலுங்கு படம் ஓஜி. தெலுங்கு உலகின் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடித்த இந்த படம் 240 கோடி ரூபாய் தயாரிப்பு, கிட்டத்தட்ட 298 கோடி ரூபாய் வசூல் புரிந்து சாதனை படைத்த இந்த படத்தை ஜுஜித் என்பவர் இயக்கியிருப்பார். இந்த படமும் தெலுங்குலகில் பரபரப்பை ஏற்படுத்திய படங்களில் ஒன்று. மீண்டும் மலையாள படம் எம்ரான் மோகன்லால் செகண்ட் பார்ட். இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருப்பவர் பிரித்திவ் ராஜ் என்றாலும், இந்த படம் 150 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட படம் 268 கோடி ரூபாய் வசூல் புரிந்து சாதனை படைத்த படம். மோகன்லாலில் அதுவும் குறிப்பாக மலையாள திரையுலகில் சாதனை புரிந்த படம் என்றே சொல்லலாம் எம்ரானை. அதற்கடுத்து தெலுங்கு படத்தில் வெளிவந்த சங்கராந்தி வஸ்தானு. இந்த படம் நடிகர் வெங்கடேஷுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெரும் வெற்றியை தந்த படம் என்று சொன்னால் மிகையல்ல. இந்த படத்தை அனில் ரவி புட்டி என்பவர் இயக்கியிருப்பார். குறைந்த முதலீடு 50 கோடி மட்டுமே. ஆனால் வசூலில் 258 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை புரிந்த படம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் குறைந்த முதலீடில் பாடல்கள், கதை அம்சம் கொண்ட இந்த படம் கிட்டத்தட்ட 258 கோடி ரூபாய் வசூல் புரிந்து பெரும் லாபத்தை தந்த படம் என்று சொன்னால் மிகையல்ல. குட் பேட் அக்லி அஜித் நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்குரிய படம்.
இந்த படம் பெரும் சாதனை படும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆங்கில படத்தின் கதை தழுவல் உள்ள இந்த படத்தை அஜித்குமார் நடித்திருக்க, இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருப்பார். 180 கோடி ரூபாய் தயாரிப்பு செலவு. ஆனால் வசூலோ 248 கோடி ரூபாய் உலக அளவில். எனவே பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வந்த இந்த படம் ஓரளவுக்குத்தான் வெற்றியை தந்தது அஜித்துக்கு என்று சொல்லலாம். 9வது படம் தொடரும். இந்த படத்தில் மோகன்லால் நடித்திருப்பார். இந்த படம் குறைந்த முதலீட்டில் தயாரிக்க படங்களில் இதுவும் ஒன்று. பெரும் சாதனை படைத்த வெற்றி என்றே சொல்லலாம். இயக்குனர் தருண் இயக்கிய இந்த படம் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்து 50 கோடி ரூபாய் தான் தயாரிப்பு செலவு. ஆனால் கலெக்ஷனோ 235 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று சாதனை புரிந்தது. இந்த ஆண்டில் மட்டும் மோகன்லாலுக்கு 2வது வசூலில் சாதனை படைத்த படம் என்றே இந்த படத்தை தொடரும் படத்தை சொல்லலாம். 10வதாக ஆந்திர உலகமே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராம் சரண் நடித்த படம். தென்னிந்திய டைரக்டரிலே பிரம்மாண்டத்தை அதிகமாக தரும் ஒரு இயக்குனர் என்று பெயர் பெற்ற பெரும் வெற்றி படங்களை தந்த ஷங்கர் இயக்கிய படம்தான் கேம் சேஞ்சர். பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த கேம் சேஞ்சர் 300 கோடி ரூபாய் தயாரிப்பு செலவு. ஆனால் 195 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து இந்த படம் முதலீட்டாளர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய படம் என்றே சொல்லலாம். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வந்த படம் பெரும் தோல்வியை சந்தித்தது என்று சொல்லலாம். ராம் சரண் நடித்து பெரிதும் தெலுங்கு திரையுலகில் எதிர்பார்க்கப்பட்ட கேம் சேஞ்சர். இப்படி காந்தாரா முதலிடமும், கூலி 2வது இடமும், மகாவதார் 3வது இடமும், லோக்கா படம் 4வது இடமும், ஓஜி 5வது இடமும், எம்ரான் 6வது இடமும், சங்கராந்தி வஸ்தானு 7வது இடத்தையும், குட் பேட் அக்லி அஜித் நடித்த படம் 8வது இடத்தையும், தொடரும் மோகன்லால் நடித்த படம் 9வது இடத்தையும், கேம் சேஞ்சர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த படம் 10வது இடத்தையும் திரையுலகில் 2025 வசூலில் சாதனை படைத்த படங்கள் லிஸ்டில் இந்த 10 படங்களும் உள்ளன. எனவே தென்னிந்திய திரையுலகில் ரஜினி 2வது இடத்தை தக்க வைத்துள்ளார் என்பதே குறிப்பிடத்தக்கது. காந்தாரா படம் பார்ட் 1 பார்ட் 2 என்று வெளிவந்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வந்த படம். இந்த படத்தை சுனில் ரெட்டியை இயக்கியிருப்பார். கூலி படம் நெல்சனின் 2வது படம். எல்லோரும் எதிர்பார்த்ததற்கு பெரும் வெற்றியை தந்த படம் தான் மகா அவதார் நரசிம்மா. AI 1 தொழில்நுட்ப முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் பெரும் வெற்றியை பற்றி திரையுலகில் சாதனை படைத்த படங்களாகும்.